my dear ladies and gentlemen, நான் உங்கள் வேத்கேஷ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வேத்கேஷ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு முக்கியமான விஷயம் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேரோட ட்ரீமை தான் அன்லாக் பண்ண போகிறோம். சும்மா ஒன்று, இது கேமரா. இந்த கேமராவை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு தான் சொல்ல போகிறேன். இன்கேஸ் உங்ககிட்ட நல்லா ஒரு பிராண்டடான கேமரா இருக்குது, ஆனால் அது உங்களுக்கு எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா தாராளமாக இங்கே வாங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கேமரா ஏன் தலை இப்படி இந்த கலரில் இருக்குது, எப்போவுமே பிளாக் கலரில் தானே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கஸ்டமைஸ்ட் கேமரா. இந்தியாவில் கஸ்டமைஸ்ட் கேமரா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ கண்டிப்பாக இது இம்போர்ட்டடு தான் இருக்கும். இம்போர்ட்டட் தான், யூஎஸ்லேருந்து வந்துச்சு. ஆக்சுவலி டெக்னிக்கலாக இது என் கேமராவே இல்லை, எங்கள் அப்பா. அது நான் ஸ்கூலில் ஃபோட்டோகிராஃபி கிளாஸ் போகிறதுனால எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தாரு. வாங்கி கொடுக்கல, அவர்கிட்ட ஏற்கனவே இருந்துச்சு, அதுதான் எனக்கு தந்தார். ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம ஆப்ரேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கேமராவை இந்த மாதிரி ரோப் இருக்கும், கூட ஒரு பேக் தந்துருவாங்க, பிளாக் கலர் பேக்கு. அங்கே நீங்கள் ஜிப்பு இருக்கும், பேர் என்ன சொல்கிறது, பஞ்சு மாதிரி இருக்கும். இன்னொன்று ஒரு சொரன்னு இருக்கும், அதுவும் இருக்கும். பேர் சரியாக தெரில. ஸோ இப்படி மாட்டிக்கலாம், அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது என்ன பிராண்டுன்னு கேட்டிருப்பீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நிக்கான் பிராண்டு. கண்டிப்பாக அங்கேருந்து உங்களுக்கு ரிவர்ஸில் தான் தெரியும். ஆக்சுவலி ஏன் ரிவர்ஸாக தெரியுதுன்னு கேட்குறீங்கன்னா, நான் மொபைல் இப்படி நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது என்னால் பார்க்க முடியும். நான் கேமராவை ஆப்போசிட் சைடில் வச்சு எடுக்க மாட்டேன். ஸோ அதனால தான் அப்படி வருது. எனிவேஸ் இது உங்களுக்கு நீங்கள் ரிவர்ஸில் கூட நல்லா படித்து பார்த்தீங்கன்னா சரி, NIKON நிக்கானு. இங்கே இந்த ஆக்சுவலி ஃபஸ்ட்டு அப்படியே ஃபோட்டோ எடுத்திங்கன்னா உங்களுக்கு பிளாக்காக தான் வரும். நான் ரொம்ப டெக்னிக்கலாலாம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இல்லை. இப்போது ஒரு இதில் ஸ்பீட்லாம் இருக்குது, ஷட்டர் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே ஒரு ஷட்டர் மாதிரி இருக்கும், இப்படி மூடி இப்படி திறக்கும், அதில் தான் ஃபோட்டோ எடுக்கும். அதில் ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. இது கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நான் உங்களுக்கு இது ஷார்டன் பண்ணி ஒரு நார்மல் ஃபோட்டோ எடுக்கிறது எப்படின்னா உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். நான் நிறைய ஃபோட்டோ கூட எடுத்திருக்கேன், அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இப்படியே தான் காமிப்பேன், அங்கே உங்களுக்கு வராது. ஏன்னா நான் எடிட்டிங்லலாம் அவ்வளோ பெரிய ஜித்துலாம் இல்லை. ஃபஸ்ட்டு இங்கே 2 இது மாதிரி இருக்கும், இதை ப்ரெஸ் பண்ணி இப்படி எடுத்துகிட்டு, இதுதான் இது. நான் வேணால் உங்களுக்கு வெளில எடுத்து காமிக்கிறேன். ஆக்சுவலி வரமாட்டேங்குது, அதை விட்டுருங்க. ஸோ இது எப்படி இங்கே ஆக்சுவலி ஃபஸ்ட்டு இங்கே உங்களுக்கு ஆக்சுவலி இந்த பிராண்டு ஆக்சுவலி இது எப்படி செக்ரிகேட் பண்ணுவாங்கன்னா, நிக்கானு அது ஒரு பிராண்டு. இதுலேயே மாடல்ஸ் இருக்குது. இது D3200. ஆக்சுவலி 4 டிஜிட்ஸு, இது 4 டிஜிட்ஸு, 3 டிஜிட்ஸு, 2 டிஜிட்ஸு, 1 டிஜிட் இருக்குது. 3, 2, 1 இந்த மூணு டிஜிட்ஸுமே ரொம்ப காஸ்ட்லி, ப்ளஸ் ரொம்ப நல்ல ஃபோட்டோ எடுக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு அது நான் 4 ஸோ இங்கே எழுதியிருக்கோம், உங்களுக்கு தெரியும் 3200. இங்கே D இருக்கும், அந்த D எதுக்கு இருக்குன்னு தெரியாது. ஸோ அப்படியே இங்கே ஒரு ஸ்டீல் இது மாதிரி தந்துடுவாங்க. அப்புறம் இங்கே ஆன் ஆஃப் இருக்கும். இதை நீங்கள் ஆக்சுவலி நான் இந்த பிராண்டு கேமராவுக்கு மட்டும்தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா கேமராவுக்குமே இதே மாதிரி சிஸ்டம் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால் இந்த பிராண்டு நான் கேப்ஷன்லேயே போட்டிருப்பேன், இந்த பர்டிகுலர் கேமராவுக்கு மட்டும்தான். எப்படி போட்டிருப்பேன்னா D3200 நிக்கான் கேமரா ஒன்லின்னு போட்டிருப்பேன். ஸோ யாரெல்லாம் இந்த கேமரா வச்சுருக்கீங்களோ, இது கலர்லாம் ஒன்றும் மேட்ரு இல்லை, ஜஸ்ட் இது கவரிங் அவ்வளோதான். இதுக்கு
கலரு அவ்வளோதான். இந்த கலரால் ஒன்றும் அவ்வளோலாம் எஃபெக்ட்லாம் ஆக போகுது இல்லை. இங்கே இதே கேமரா பிளாக் கலரில் வாங்கின கூட சேம் மெக்கானிசம் தான் இருக்கும். ஸோ இப்போ இது இப்படி ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஆன் ஆகிடும். ஸோ வந்து கொஞ்சம் க்ளோஸில் எடுத்துகிட்டு வந்து காமிச்சோன்னா உங்களுக்கு ஃப்ளாஷியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இது போயிடுச்சேடா தம்பி அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பி இப்படி ஆன் ஆகும். நான் எடுத்த ஃபோட்டோ உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் தெரில, எனக்கு ஃப்ளாஷியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஓகே பாருங்கள், அங்கேருந்து எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. இது நான் எடுத்த ஃபோட்டோ வேணால் இப்படி வேணால் காமிக்கிறேன். வேணா 1 minute ஃப்ரெண்ட்ஸ், நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ் பயப்படாதீங்க, நான் இங்கே தான் இருக்கேன். ஸோ இப்போது உங்களுக்கு பார்த்தா தெரியும் என் ட்ராயிங் எப்படி இருக்குன்னு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராயிங்கு ஃபோட்டோஸு. ஸோ இது ஆக்சுவலி நான் என் ஸ்கூலில் எடுத்தது. இந்த மாதிரி நான் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் வந்து இது அப்படியே இங்கே இருக்கட்டும், நான் லைட் போட்டு வைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் என்னோட ட்ராயிங் வந்து ஃபோட்டோஸு. ஸோ இப்போ கூட என்னால் ஃபோட்டோ எடுக்க முடியும். நாளைக்கு தான் ஆக்சுவலி ஃபோட்டோகிராஃபி கிளாஸு, வீக்லி 2 times. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இங்கே ரெட் கலரில் டாட் வச்சு இதுக்கு இங்கே இருக்கும். இதுதான் வீடியோ. இதை வந்து நீங்கள் வந்து இங்கே இந்த மாதிரி இருந்தீங்கன்னா இங்கே ஒரு இடம் இருக்கும். இங்கே தான் உங்கள் வேணால் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு தெரியும், நான் தெரிகிறேன்னா ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தான் என்னை பார்க்குறீங்க. இப்போது நீங்களும் இப்போ இந்த கேமராவை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா அதை விட இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும், அவ்வளோதான். ஸோ நீங்கள் இப்போ இந்த மாதிரி பார்க்க வேணாம்னு நினச்சிங்கன்னா இந்த ஓகே பட்டன் இருக்கும். இந்த ஓகே பட்டனுக்கு மேலே இங்கே ஒரு பட்டன் இருக்கும். இது இப்படி ஆன் பண்ணிட்டு இது இப்படி அமுத்திங்கன்னா நீங்கள் அப்படியே நார்மலாக நீங்கள் வந்து ஒன்றும் பார்க்கலாம் தேவையில்லை. நீங்கள் அப்படியே இப்படி வச்சே ஃபோட்டோ எடுக்கலாம். நான் தெரியும் பாருங்க, உங்களுக்கு தெரியலனா தெரியுங்க. ஸோ இப்படி வச்சு எடுக்கலாம். சும்மா நார்மலாக இப்படி வச்சு எடுத்தாலே போதும். ஒன்றும் நீங்கள் அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக எடுத்துக்க தேவை. ஸோ இப்போ இது வேணான்னா இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நான் தெரிய மாட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் தெரிய மாட்டேன், ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும். அது ஏன்னா இந்த மோட் ஆன் ஆகிடுச்சுன்னா அது வந்து டிசேபிள்ட் ஆகிடும். ஸோ இப்போ திருப்பி நீங்கள் வந்து இந்த அதே பட்டன் அமுக்கினீங்கன்னா திருப்பி பேக் டு நார்மல் ஆகிடும். ஸோ நான் தெரியுவேன். ஸோ அவ்வளோதான் மெக்கானிசம். அப்புறம் இங்கே நிறைய இருக்கும். இதெல்லாம் தான் மோட்ஸ். இங்கே நம்பர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஷட்டர் ஸ்பீடுன்னு நான் சொன்னேன்ல, அது எந்த ஸ்பீடில் வைக்கணும் அதுதான் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒரு டவுட்டாக இருக்கும். அதை தான் இப்போ நான் கிளாரிஃபை பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி எஸ் அப்படின்னு ஒரு மோட் இருக்கும், ஓகேவா? இந்த கேமராக்கு மட்டும் சொல்கிறேன், எஸ்ன்னு ஒரு மோட் இருக்கும். அந்த மோடுக்கு போயிட்டு நான் சொன்னேன்ல அந்த வீடியோ பட்டன் அதை அமுக்குனீங்கன்னா கீழே உங்களுக்கு 1/, அப்படின்னு காமிக்கும். இங்கே 1/, ஒரு நம்பர் காமிக்கும். அதுதான் அவங்க ஷட்டர் ஸ்பீடு. ஸோ அதில் எந்த நம்பர் வைக்கணும்னா நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதில் உங்களுக்கு நார்மலாக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க. ஃப்ளவர்ஸ்லாம் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா ஃப்ளவர் போட்டு ஒரு இமேஜே இருக்கும். அதே மாதிரி பீப்புள் ஃபோட்டோ எடுக்கிறது அந்த மாதிரி நிறைய இருக்கும். மேக்ஸிமம் லெட்டர்ஸில் நீங்கள் எம் யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து பூ எடுக்கணுன்னா அந்த பூ சிம்பிள் போடலாம். அப்புறம் போர்ட்ரேட் எடுக்கணும்னா அதுவும் போட்டுக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ நான் எங்கே விட்டேன் மன்னிச்சுங்க. இப்போ வந்து ஃபோட்டோ எடுத்திங்கன்னா வந்து அந்த ஷட்டர் ஸ்பீடு பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணிட்டு
இந்த மாதிரி ஒரு சவுண்டு வரும். திருப்பி உங்களுக்கு பண்ணி வைப்பேன், உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு கேட்டுச்சா டன் இப்படின்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சா, அந்த சவுண்டு வந்தோடனே டிக் அப்படியே இங்கே பாருங்க ஒரு சவுண்டு வந்துச்சா, அதுதான் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டீங்க. ஸோ இப்போது நீங்கள் எடுத்த ஃபோட்டோ ரொம்ப ஒரு மாதிரி, அதே மாதிரி சொல்லப்போனால் வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மியான ஸ்பீடில் வச்சு எடுத்திங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அதே மாதிரி ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா டார்க்காக இருக்கும். இப்போ நான் அப்புறம் சொல்ல மாட்டேன்ட்டேன், இது மேலே இருக்கிற லைட் இப்போ உங்களுக்கு ஃப்ளாஷ் அடிக்கும் பாருங்க. ஃப்ளாஷ் அடிச்சா இப்போ காட்டுறேன் பாருங்க, ஃபுல்லாக ஃபோன் ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ இதுதான் நான் எடுத்த ஃபோட்டோ, உங்களை நான் எடுத்தேன். உங்களுக்கு ஃபோனே தெரியாது, உங்களுக்கு ஒரு மாதிரி பிளாக், அங்கே குட்டி குட்டியாக அந்த பட்டன் மட்டும்தான் தெரியும். ஸோ அது அவ்வளோதான். இப்போ ஒரு ஃபோட்டோ நீங்கள் எடுத்துட்டீங்க, ரொம்ப கேவலமாக இருக்குது, டெலீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கவலையே படாதீங்க. டெலீட் பண்ணவும் பட்டன் கொடுத்துருக்காங்க இந்த டைப் ஆஃப் கேமராவுக்கு. இங்கே கீழே வந்து டஸ்ட்பின்னு அப்புறம் அது தூக்குற மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். இப்போது இந்த ஃபோட்டோ நான் டெலீட் பண்ணணுன்னு வச்சுக்கோங்களேன், நான் டெலீட் பண்ண போகிறதில்ல. அந்த பட்டன் இப்படி கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வரும். டெலீட் கேன்சல்னால் நீங்கள் அந்த ஃபோட்டோ கொடுத்துடணும். கேன்சல் சப்போஸ் டெலீட் பண்ண தெரியாமல் அமுத்துட்டீங்க, அப்போ அது வேணான்னு கம்மினா நான் சொன்ன மாதிரி இதோ மேலே இருக்கிற இந்த வீடியோ பட்டன் அமுக்கணும். டெலீட்னா எஸ்னா அந்த டஸ்ட்பின் பட்டனே அமுச்சிங்கன்னா டெலீட் ஆகிடும். நான் இதை டெலீட் பண்ண போகிறதில்ல. வேணால் உங்களுக்கு இன்னொன்று ஃபோட்டோ வேணால் டெலீட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த ஃபோட்டோ எங்கள் அப்பா ஊட்டியில் எடுத்தது. ஸோ இந்த ஃபோட்டோ நான் டெலீட் பண்ணணுன்னு நினச்சேன்னா இப்படி கிளிக் பண்ணிட்டு இப்படி டெலீட் பண்ணிவிடுவேன். இதுதான் எங்கள் அப்பா, கண்டுக்காதீங்க. ஸோ டெலீட் பண்ணணுன்னு நினச்சேன்னா அவ்வளோதான், டெலீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போகிறதுன்னு நினச்சிங்கன்னா கோச்சிக்காதீங்க. இது உங்கள் ட்ரீம் அன்லாக் பண்ணுற விதமாக இருக்கும். அவ்வளோதான் லாஸ்ட் பாயிண்ட். அதே மாதிரி இன்னும் நிறைய இது இருக்குது. இப்போ ஃபோட்டோஸ் ட்ராக் பண்ணணுன்னா நீங்கள் மேலே இந்த ஸ்வீப் மாதிரி இருக்கும், இதையும் பண்ணலாம். அடுத்து இந்த ஓகே இருக்கும், இப்படியும் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் சார்ஜ் போடுறதே உங்களுக்கு கூடயே வந்துடும். நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா செட் டேட் அண்ட் டைம் அப்படின்னு இருக்கணும். டேட்னா உங்களுக்கு நார்மல் டேட்டு, இன்றைக்கி என்ன டேட்டோ அது நீங்கள் ஃபில் பண்ணிட்டு டைம் எல்லாமே ஃபில் பண்ணணும். ஒரு காலம் மாதிரி வந்துடும், இயர் எல்லாமே அன்செட் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு உங்கள் கேமரா ரெடி ஆகிடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே எதாவது டவுட் வேணும்னா நான் இன்னும் ஹையர் கிளாஸ் போகும்போது நான் நிறைய இன்னும் கற்றுட்டு வருவேன். ஸோ அது உங்களுக்கு அப்போ ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து இப்படி பண்ணுறீங்க, ஐ மீன் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ பாசமாக சொல்லி பழகிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பபாய்.